நெக்ஸ்ட் டீம் இஸ் எல்எஸ்ஜி. எப்படி இவங்க சிக்ஸ்த்ல இருக்காங்களா தெரியல எனக்கு. ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, அதனால வந்துட்டாங்க. அந்த மிச்ச 4 டீம் ரொம்ப மோசமா தோத்துட்டாங்க. ஸோ அதனால கங்காரு டீம்கிட்ட மாட்டி அடிச்சு வரட்டினதா. ஸோ ஹவ் இட் வென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மோசமா ஆகணும் அப்படின்னு நினைச்சுதான் எதிர்பார்த்தோம். பட் அவங்க எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ணாங்களோ அதோட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 1 டிசி they should have won but they lost. 2வது எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிட்டாங்க. 3வது பஞ்சாப் படுதோல்வி. அது அடி வாட்டிட்டாங்க, அடி தர்மட்டி. ஸோ வந்து அவங்க பஞ்சாப் மேட்ச் எப்படி தோத்துவாங்களோ அப்படிதான் எல்லா மேட்சுமே அவங்க தோக்கணும். அப்படிதான் அவங்க பவுலிங் லைனப் இருக்கு. ஸோ வந்து இன்ஜுரி போன் பிளேயர்ஸை அவங்க பேக் பண்ணதான் கஷ்டம். ஸோ வந்து ஆகாஷ் தீபா இருக்கட்டும், அபேஸ் கானா இருக்கட்டும், மோசின் கானா இருக்கட்டும், மயங்க் யாதவ் 4 பேர் என்னதான் இருந்தாலும் பவுலர்ஸ் தான் டோர்னமெண்ட் சேர்ப்பாங்க. பவுலர்ஸ் அவங்க வந்துட்டு குவாலிட்டியா எடுத்துருக்கணும். ஒரு ஃபாரின் பவுலர் இருக்காருங்க, அந்த பேர் சொல்றீங்க, சமர் ஜோசப். அவர் தான் இந்த டீமோட மெயின் ஃபாரின் பவுலர். போனதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா ஜாய்கன் இருக்காரு. ஜாய்கன் என்ன பண்றாரு, இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் அந்த டீமை எடுத்து அடிக்க வச்சிட்டாரு. ஸோ வந்து குவாலிட்டியான பிளேயர்ஸ் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. காரணம் பண்ட்டு தான் 27 கோடி கொடுத்து ஒரு பேர் எடுத்ததுனால பின்னாடி பவுலிங் அட்டாக்னால அவங்களால குவாலிட்டியை கொடுக்க முடியல. அதனாலதான் மாட்டிக்கிட்டாங்க. இல்ல அந்த ஒரு ரீசன் மட்டும் இல்ல. நீங்க மயங்காக அவங்க 14 கோடி கொடுத்துருக்காங்க, மோஷின் கானுக்கும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இன்ஜுரி ப்ரோன் பிளேயர் இல்ல. மேபி இந்த டீம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இம்ப்ரூவ் ஆகும் எனக்கு அப்படி தோணுது. ஏன்னா பண்ணிட்டு 27 கோடி அப்போ போக மாட்டார், அப்போ கம்மியாயிரும். அப்போ அவரை வந்துட்டு ரிட்டைன் பண்ணுவாங்க 20. அப்போ பாதிலேயே சண்டை வந்துடும். ஃபண்ட் அடுத்த இயர்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆமா, அந்த 27 கோடிக்கு ஓனரை வந்து 3 வருஷம் எல்லாம் வெயிட் பண்ண மாட்டாரு. எனக்கு இப்போ மேட்ச் ஜெயிச்சா நிக்கலஸ் போற கேப்டன் போடுவாங்க, நீங்க அடிக்கிறப்ப நீ கேப்டன் போட்டு அவரையும் முடிச்சு விட்டுருவாங்க. அது வேற கதை. பட் ஆனா இங்க மயங்க் யாதவ் மாதிரி ஒரு பவுலர் இருக்காரு. போன சீசன் லாஸ்ட் வீக் மேட்ச் பார்த்தல, அப்பவே அவங்களுக்கு இன்ஜுரி ஆனது இருந்துச்சு. குவாலிட்டி இருக்கு தெரியல. அந்த மேட்ச் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு? நீங்க வந்து ஆர்சிபி ஈஸியா வின் பண்ற மேட்ச், அதே மாதிரி பஞ்சாப் ஈஸியா வின் பண்ற மேட்ச், அவர் போடுற பாலுக்கு அவங்களுக்கு ஆன்சரே இல்லை. ஸோ எல்லாரும் பண்ணாங்க, லேட்டா வளர்றாங்க. அப்படின்னா அவர் வந்துட்டு அவ்வளவு ஃபாஸ்டா 160 எல்லாம் போட யாருங்க அடிக்க முடியும்? ஸோ அந்த ஒரு ரீசன் குவாலிட்டி இருக்கு. நான் இல்லைங்களா, அது வந்துட்டு எனக்கு புரியுது. ஐயோ விட்டா பின்னாடி எதுவும் பிரச்சனை ஆகுமா? சரி மயங்க் யாதவ் ஓகே, ஒருத்தர் அப்படியே எடுக்கலாம். ஸோ ஆகாஷ் தீப் இன்ஜுரி, அவரையும் நம்ம மோஷின் கான் இன்ஜுரி அதான் எடுத்து வச்சிருக்கீங்க. மயங்க் யாதவ் மோஷின் கான் அவங்க 2 பேருமே ஈக்குவலி இன்ஜுரி ஆகிற பிளேயர். ஸோ 2 பேர்த்துல ஒருத்தர் வச்சுட்டு இருந்து நீங்க ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வச்சிருக்கலாம்ல. அதான் மயங்க் யாதவ் நீங்க பேக் பண்ணிட்டீங்கன்னா அப்பயே நீங்க மோஷின் கான் விட்டே அவங்க வேற வழி இல்லை. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க கூடாது. அதுதான். சோ அவங்க வந்து அங்க நல்லா சேர்த்துட்டே வச்சுட்டாங்க. ரெண்டுமே சேர்த்துல வச்சுட்டாங்க. ஆத்துலயும் சேர்த்து 2 சேர்த்துல வச்சுட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு பவுலிங் லைனா பயங்கரமா அடி வாங்கினாதான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்றோம். ஆப்வியஸ்லி என்னை பொறுத்த வரைக்கும் தே ஆர் த பெஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்டிங் டீம். ஆமா, பெஸ்ட் மிடில் ஆர்டர் அவங்களுக்கு தான் இருக்கு. அவங்க மாற்றணும்னா இந்த டீமை அப்படியே மாற்றணும்னா மிடில் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணணும். மிடில் ஆர்டர் அவங்க மிடில் ஆர்டர்லாம் எந்த டீமுக்கு கிட்ட வர முடியாது, அந்த மாதிரி மிடில் ஆர்டர் வச்சிருக்காங்க. பட் ஸோ இல்ல பேட்ஸ்மென்ஸ் அவங்க வந்து எங்க இம்ப்ரூவ் பண்ணா இது மாறும். அது திரும்ப ஆக்ஷன் தான் எடுக்கணும். கழிச்சு போட்டு காசு எல்லா மேட்ச் ஜெயிக்கணும், எல்லா மேட்ச் சேஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா பண்ட் ஓப்பனிங் இறங்கணும். பண்ட் ஓப்பனிங் இறங்கி என்ன ஓப்பனர்ஸ் இவங்களுக்கு யாரும் இல்லை, மார்க்ரம் வச்சுட்டு கொண்டிருக்காங்க. மார்க்ரம வெளியே உட்கார வச்சு வேண்டாம் பண்ட் ஓப்பனிங் இறக்க வச்சுட்டு ஒரு ஃபாரின் மார்க்ரம் வெளியே உட்கார வச்சு ஒரு ஃபாரின் சமர் ஜோசப் தான் இருக்காரு. அவர் அட்லீஸ்ட் இந்த பேரே தெரியாத பிரின்ஸ் யாதவ் அவங்கெல்லாம் ஓகே, நான் இல்லைங்களா இந்தியன் பவுலர்ஸ் தான், ஆனால் பர்ஃபார்ம் பண்ணணும் இல்லை. சமர் ஜோசப்பை கொண்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி கொஞ்சம் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசம் பண்ணா. உங்களுக்கு இன்னொரு ஃபேக்ட் சொல்றேன். லாஸ்ட் 3 இயர்ஸா எல்லாருமே காமனா வந்து எந்த டீம் உள்ளவே வராதுன்னு ரூல் அவுட் பண்ணாங்களோ அந்த டீம் வந்து உள்ள வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2022 யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிடி, அவங்க எல்லாமே ரூல் அவுட் பண்ணிட்டோம், அவங்க இதை கப்படிச்சாங்க. 23 யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்ராவும் இல்லை, ஜாஃப்ரி ஆர்ச்சரும் இல்லை, எந்த ஒரு பெரிய பவுலர்ஸும் இல்லை. கடைசியில் பார்த்தா மும்பை வந்து குவாலிஃபை 2 வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போ லாஸ்ட் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும்,
ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி எல்லாருமே ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. ஜெயிக்கிறதுக்கு வந்து 2% எவ்வளோ சான்சஸ் இருந்துச்சு குவாலிஃபை ஆகிறதுக்கு. அங்கேருந்து வின் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அப்படி வந்திருக்கும் போது இந்த டைம் வந்து எல்லாருமே காமனாக ரூல் அவுட் பண்ண ஒரு டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி. ஆனால் அவங்களுக்குமே சான்சஸ் இருக்கு. ஏன்னா இல்ல அவங்களோட ரிசோர்சஸ் ரொம்ப 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 கம்மி. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட லேங்கர் உட்காந்துருக்காரு. ஆப்வியஸா ஆஸ்திரேலியன்ஸ் நல்லா யோசிப்பாங்க. அது இல்லாம ஜாகி கணக்கு பெரிய பவர் இருக்கு. ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த பண்ணிட்ட முன்னாடி ஓப்பனிங் இறங்கி விட்டு நீ மார்க்ரம் ஏதாவது வெளியே போக வச்சுட்டு மார்ச்லாம் நம்ப முடியாதுங்க. அவர் எப்போ படுப்பாருங்கிறது தெரியாது. ஆனா மார்ச் வந்து அவங்க ஓப்பனிங் வந்து இந்த ஃபிளாம் பாயிண்ட் அடிச்சு தரது வந்து அவங்களுக்கு பூர்வ மேல இருக்க பெரிய பிரச்சனை எடுத்துருது. அவரோட கேம் ஆடிட்டே இருக்காரு. எல்லா மேட்சுமே என்ன அவங்களுக்கு பண்ணிட்டு கிளிக் ஆகல. மில்லர் இன்னும் கிளிக் ஆனாங்கன்னா பெஸ்ட் மிடில் ஆர்டர் அதுதான். ஸோ வந்து அவங்க எப்பயுமே கன்ஃபார்ம் கிளிக் ஆயிடுவாங்க. ஆனா எந்த மேட்ச்ல கிளிக் ஆகிறாங்கிறது தான் பாயிண்ட். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிளிக் ஆயிட்டாங்கன்னா அந்த டீம் மிடில் ஆர்டர் வந்து சேஸ் எப்படி மும்பை வந்து 23 சீசன்ல எல்லா மேட்சுமே சேஸ் பண்ணாங்களோ இந்த டீம் டாஸ் ஜெயிக்கணும். அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். அதான் 23ல மும்பை மாதிரி டாஸ் ஜெயிச்சே ஆகணும். வேண்டிக்கணும் டாஸ் ஜெயிச்சு நான் சேஸ் பண்ணணும். சேஸ் எவ்வளவு ஸ்கோரிங் சேஸ் பண்ணிக்கிறோம். அப்படிதான் போயாகணும். இவங்கெல்லாம் ஓப்பனிங் டிசி மேட்ச் மாதிரி தான் ஆகும். டிசி மேட்ச் அவங்க என்னதான் ரன் அடிச்சாலும் பின்னாடி வந்துட்டு அவங்க அடிச்சுடுவானுங்க. அதெல்லாம் இதுக்கான ஓரளவுக்கு குவாலிட்டி ஸ்பின் இருக்கு. அவ்வளோ குவாலிட்டி இல்ல. ஆனா இல்ல ரவி பிஷ்ணா இருக்காருல்ல, நான் எப்படி குவாலிட்டி சொல்றேன்னா 23 மும்பை டீம் மாதிரி சொல்றேன். அந்த டீமை கம்பேர் பண்ணும்போது பவுலிங் சொல்றேன். அது வந்து பியூஷ் வந்து பால் போட்டு ரவி பிஷ்ணா வந்து இப்போ இன்டர்நேஷனல் T20 பவுலர்ல கரண்ட் பவுலர்ல அதனால சொல்றேன். ஸோ குவாலிஃபை வில் தே குவாலிஃபை கண்டிப்பா கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க உட்டன் ஸ்பூன் வாங்காம இருந்தாலே பெரிய விஷயம் நினைக்கிறேன். அதுக்கு போராடணும். அதுதான் அவங்க போராடிட்டு இருக்காங்க. இல்ல we will see how it goes.